இப்போ லைவ்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த கிச்சன் டீம் வந்து நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி வச்சு சில்லி சப்பாத்தியும் எக் ஆம்லெட்டோ கலக்கியோ இந்த மாதிரி மாறி மாறி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் ஆதிரியும் விக்ரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு எல்லார் மேலே இருந்த பெர்ஸ்பெக்டிவும் வெளியே போனப்போ வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவும் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே பாருக்கு அடிப்பட்ட போது ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கு, அப்போ நீங்கள் வந்து மூஞ்சி மேலேயே மிதிக்கணும் அப்படி இப்படின்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது வந்து எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ விக்ரமா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்புறம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை காமிக்கிறாங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, அது நான் வந்து காமெடியனாக இருக்கேன்னா அது எங்கள் தொழிலோட சாபம். காமெடி பண்ணும்போது அது வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது தப்பாக நிறைய இடங்களில் போய் சேரும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த நிறைய இடத்துல அந்த மாதிரி நெகட்டிவ் காமெடி பண்ணுவேன், அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆதிரே சொல்கிறாங்க, நெகட்டிவ் காமெடி ஓகே, பட் அது எந்த இடத்துல பண்ணுறோங்கிறது இருக்குது. ஒரு பொண்ணு இல்லை, ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும் போது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, ஐயோ பொண்ணுன்னு அந்த மாதிரிலாம் யோசிக்கலை அப்படின்னோடனே, இல்லை நானும் அப்படி சொல்லலை, ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு அடிபட்டிருக்கும் போதுன்னு சொல்லி தான் சொல்கிறேன். பாரோனாலே நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்டன் ஏரியாவில் பார்வதி வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் அரோரா வந்து கரெக்டாக வெளியில் வராங்க. வெளியே வரும்போது பார்வதி வந்துட்டு அரோரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க, வா ஏன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அரோரா அப்படியே திரும்பி பார்க்காம டவலை போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. பாரு கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்கல. உடனே வாடி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வியானா எஃப்ஜே அரோரா 3 பேர் சேர்ந்து அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமும் ஆதிரியும் சுபிக்ஷாவோட பாட்டை பற்றி பேசுகிறாங்க. சுபிக்ஷாவோட பாட்டு என்னென்னா, நான் தான் சொன்னேன் நீ பண்ணணும், இங்கே இருக்கும்போது உனக்கு டேலண்ட் இருக்குது, நீ பண்ணணும்னு நான் என்கரேஜ் பண்ணேன் தான், அதுக்காக பாட்டுன்னா இப்படி ரொம்ப ஓவராக இருக்குது பாட்டு பாடுறதுன்னு. அதாவது ரொம்ப நக்கலாக பேசலை, பட் ஸ்டில் சுபிக்ஷா ரொம்ப பாடுறது வந்து இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், சண்டை போட்டால் கூட தாங்கிக்கலாம், பக்கத்துலேருந்து யாராச்சும் பாடிட்டே இருந்தால் உண்மையிலே இரிட்டேட் ஆக தான் செய்யும். அதை வந்து அவர் சொல்கிறாரு. உடனே ஆதிரியும் சிரிக்கிறாங்க. நேற்றுக்கே வந்து லைவில் வந்துட்டு சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆதிரி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்து பார்த்துருக்காங்கல்ல சுபிக்ஷாவோட பீட் பாக்ஸிங்க்கு இருக்கிற ரிவ்யூஸ் அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க சிரித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைவில் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ எல்லோரும் குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. ரம்யா அவங்களோட கேப்டன்சியை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் ஒரு இடத்துலையா போய் வேலை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தையாக கவனிக்கிறாங்க. கேப்டன்சி இப்படி கூட பண்ணலாமாங்கிற அளவுக்கு ரம்யாவோட கேப்டன்சி இருக்குது. கண்டிப்பாக 100% அவங்க வந்து ஃப்ரைடே வரைக்கும் பிரேக் டவுன் ஆகாமல் அழாமல் கிவ் அப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை